ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான செய்திகளையும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணி 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி நாளை அதிகாலை 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இன்னும் சில டோக்கன்ஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய திவ்ய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே அங்கே கொடுத்தாங்க. காலை 8:30 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 1200 டோக்கன்ஸ் இன்னும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை வாங்கி ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் மறக்காமல் ஒரு முறை ஸ்கேன் பண்ணால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 75,963. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 26,956. உண்டியல் காணிக்கை 3.99 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 30 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 16 முதல் 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று முதல் நாளும் நாங்களும் திருமலை தரிசனத்திற்காக போயிருந்தோம். திருமலையில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இரவு நேரங்களில் கொஞ்சம் குளிர் இருக்குது. அப்பப்போ தூறல் மழை விட்டு விட்டு பெய்யுது. தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க குடை எடுத்துகிட்டு போங்க. சின்ன குழந்தைகளையும் வயசானவங்களையும் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவர்களுக்கு தேவையான உள்ளன் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போங்க. நேற்று முதல் நாள் சனிக்கிழமை வர்ச்சுவல் சேவா தரிசனத்திற்காக நாங்கள் போயிருந்தோம். சரியாக 11:55 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் கியூ ஓப்பன் பண்ணாங்க. 2:20 நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட்டோம். கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் அந்த ஸ்லாட்டில் இருந்துச்சு. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 10 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்று ஜூலை 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித் சேவா டிக்கெட்ஸ், கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ரதீப அலங்காரா சேவாவிற்குரிய அக்டோபர் மாத தரிசன டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் பிரம்மோத்சவம் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 4 ஆர்ஜித சேவாக்களும் பிரம்மோத்சவ நாட்களில் கேன்சல் பண்ணுறாங்க. கூடவே அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு திருமலையில் தீபாவளி ஆஸ்தானம் நடக்கும். அன்றைய நாள் அக்டோபர் 31ஆம் தேதி கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சஷ்ரதீப அலங்கார சேவா ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். கல்யாணோத்சவம் சேவா மட்டும் ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் நம்ம புக் பண்ண முடியும். அது கப்பிள் டிக்கெட் என்பதனால நம்ம 2 பேர் தரிசனத்திற்கு போகலாம். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். ஊஞ்சல் சேவா, அர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ரதீப அலங்காரா சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். ஒரு லாகின்ல இருந்து இந்த 3 சேவாக்களுக்கும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் நாம் புக் பண்ணியிருக்கோம்னா தரிசன தேதியிலிருந்து 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ண முடியும். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தரிசன டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணோம்னா சேவாவையும் திருமலையில் நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இன்று மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்குரிய வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணோம்னா திருமலையில் நேரடியாக போய் நம்ம சேவா பார்க்க முடியாது.
மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் தரிசனத்திற்காக எந்த நாள் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த நாள் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி நாம் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸாக இருந்தாலும், மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸாக இருந்தாலும், மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நாம் தரிசனம் பண்ண முடியும். வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே பிளாக் ஆகியிருக்கும். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பிரம்மோற்சவ நாட்கள், பிரம்மோற்சவத்திற்கு முதல் நாள், பிரம்மோற்சவம் முடிந்த மறுநாள் அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆகாது. அதற்கடுத்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 பேமெண்ட் மோட் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன். யூபிஐ நம்ம செலக்ட் பண்ணோம்னா எந்த இஷ்யூவும் மேக்ஸிமம் எதுவுமே இல்லாமல் நம்மளால் சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ண முடியும். அதற்கடுத்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டு சாய்ஸாக நீங்கள் நெட் பேங்கிங் ஆப்ஷன் வச்சுக்கலாம். எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு கிளிப்போர்ட் ஆப்ஷன் அல்லது காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. இந்த வீடியோனுடைய லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைனா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.